ஸ்தோத்திரம். தேவன் மீண்டுமாக இந்த அருமையான உயிர்த்தெழுந்த நாளை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நல்ல நாள், ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த நாளில, இந்த மாதத்தில பிறந்த திருமணம் பண்ண ஒவ்வொருவருக்காக விசேஷமாக ஜபித்துக் கொள்வோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே ஆண்டவரை பிறந்த ஒவ்வொரு ஆண்டவரை பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஜபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதுகாலம் ஆண்டவரே ஜீவன் பலன் தந்து சுகபலத்தோடு வழி நடத்தி ஆண்டவரே போஷித்து ஆண்டவரே உண்ண உணவும் கொடுத்த உடையும் தங்க ஒரு நல்ல இடத்தையும் தந்த ஆண்டவரை வழி நடத்தி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவரே, எங்களுடைய ஓட்டத்தை முடிக்கத்தக்கதாய் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உடைய கிருபை அவங்களோடு இருக்கும்படியா ஜபித்துக் கொள்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே திருமணத்தை ஆண்டவரை செய்த ஒவ்வொரு தம்பதிகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அவங்களுடைய தலைமுறையாக ஆண்டவரை கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வாதங்களுக்காக அப்பா நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் தேவரே அப்பா, உடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் கொடுத்த ஆண்டவரை பாக்கியம் ஆண்டவரை ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை அவர்கள் ஒவ்வொருவரும் பேர் சொல்லி அழைக்கிறேன்ப்பா. அவர்களுக்காக விசேஷமா ஜபித்துக் கொள்கிறோம். அந்த தாய் தகப்பனுக்காக ஆண்டவரை இப்பொழுதும் ஆண்டவரை உங்களுடைய கரம் அவங்க மேல் இருப்பதாக. அன்று உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரை இருவரும் கரம் கோத்த ஆண்டவரை நீர் அவங்களுடைய ஐயா ஆசாரியராக இருந்த ஆண்டவரை அப்பா அந்த உடன்படிக்கையில் ஆண்டவரை உடன் சேர்த்து ஆண்டவரை இதுவரைக்கும் நடத்தி வந்து அந்த உடன்படிக்கை உடையாத படிக்கை பிரியாத படிக்கை ஆண்டவரே இவர்கள் காத்து வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு சாட்சிகளாக அப்பா நீர் அவர்களை வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்க வருகின்ற தலைமுறைகள் ஆண்டவரை, இங்க வருகின்ற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை அதை கண்டு ஆண்டவரை அவர்களும் அப்பா இந்த மெய் தேவனை தெரிந்து கொள்ள அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் கருவியலாக வைத்ததுக்காக இந்த 9ஆம் தேதி பிறந்த ஆண்டவரை பிள்ளைகளுக்கும் திருமணம் முடித்த தம்பதிகளாருக்கும் ஆண்டவரை ஜபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் திருச்சபையாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ இன்றைக்கு கர்த்தர் மீண்டுமாக கொடுத்த இந்த செய்திக்காக முதலாவது நம்ம பார்ப்போம். நம்ம அந்த 10 வார்த்தைகள் 10 கட்டளைகள் இருக்க திருப்பி அது வந்துட்டோம். நம்ம மறக்கல. இன்றைக்கு 7வது கட்டளை பார்க்க போறோம். அந்த 7வது கட்டளை படிங்கம்மா. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 14வது வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆங்கிலத்தில் சொல்கிறது you shall not commit adultery. 7வது கட்டளை. இது ஒரு முக்கியமான கட்டளை. சற்று நேரம் கண்களை மூடி இதை கேட்பவர்கள், இதை பார்ப்பவர்கள் ஆண்டவரே இந்த பாவ உலகத்தில் அநேக காரியங்கள் ஆண்டவரே மறைக்கப்பட வேண்டிய காரியங்கள் மறைக்கப்படவில்லை, வெளிப்பட வேண்டிய காரியங்கள் வெளிப்படையாக ஆண்டவரே பேச முடியவில்லை. ஆகினால் இந்த சத்திய வசனம் சொல்றது போல எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது எப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு ஆண்டவர் பேசுகிறேன். எங்களுடைய தேவன் பரிசுத்தர். இந்த வாசிக்கின்ற வேதம் பரிசுத்தம், இந்த வார்த்தைகள் பரிசுத்தம். இந்த வார்த்தையில் ஆண்டவரே வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. அப்பா பிதாவே, நீர் தாமே எங்களுக்கு போதிங்க. இயேசு நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 10 கட்டளைகள் இல்லைன்னா 10 வார்த்தைகள் என்று சொல்லலாம். இந்த 10 கட்டளைகள் 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க, பிரித்திருக்கிறாங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, அந்த 4 கட்டளைகள் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய உறவுகள், தேவனோடு நாம் எப்படி வழிபடணும், தேவனோடு எப்படி நம்ம வழிபாடு இருக்க வேண்டும். தேவன் சொல்லுகிறார், நான் தான் தேவன், நான் என்று உங்களுக்கு தேவன் இல்லை. கட்டளைட்டா சொல்லிட்டு
ஏன் என்றால் இதை நல்லா கவனிக்கணும். இந்த கட்டளைகள் எப்ப கொடுக்கிறார் என்றால் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து வண்ணாந்தரத்திலே அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், போதனைகளை கொடுக்கிறார். தேசத்தை மத கொடுக்கல. ஏனென்றால் ஒரு தேவனை விசுவாசிக்கின்ற, மெய் தேவனை நம்புகின்ற ஒரு இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழணும் என்று அவங்களுக்கு என்ன மதம் கொடுக்கிறாருனாக்கா இன்ஸ்ட்ரக்ஷன், போதனைகள். முதலாவது போதனை என்ன சொல்றாருனாக்கா, நான் தான் தேவன். நம்மளுக்கு தான் நல்லது, எனக்கு ரொம்ப ஒரு பிரயோஜனம். ஏனென்றால் அநேக தேவர்களை நாம் வணங்கி கொண்டு வந்தோம். ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் தான் தேவன், நான் தான் உங்களை ரசித்தேன் சிலுவையில. அல்லேலூயா. அந்த நாள் ஒரு விசேஷமான நாள் அல்லவா. அதுக்கு பிறகு 5வது கட்டளையாக ஆண்டவர் சொல்றாரு, 2வது சொன்ன மொதல் பகுதி தேவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள பகுதி. 2வது பகுதி மனுஷனுடைய உறவு, மனிதருக்கு மனிதர் எப்படி உறவு இருக்க வேண்டும். அந்த முதல் உறவு தான், உன்னுடைய தாய் தகப்பனே நீ கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. இது அநேக சமயங்களில் அநேக நம்மளுக்கு நல்ல ஒரு போதனைகள் கொடுத்திருக்காங்க. அன்னையும் பிதாவும் முன் அறிந்த தெய்வம். அவங்க தெய்வம் சொல்ல முன் அறிவித்த நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த அன்னையும் பிதாவும் நம்ம இந்த உலகத்தை வருவதற்கு ஒரு கருவிகளாக ஆண்டு பாவித்தார் அல்லவா. ஏன் இந்த குடும்பத்தை போறேன் அதெல்லாம் பேசிட்டேன், அதெல்லாம் பேசி இதெல்லாம் புண்ணியம் வைப்பேன். அல்லேலூயா. நீங்க இந்த குடும்பம் தான் பிறக்கணும், உங்க கூட பிறந்த இவங்க தான். Amen. Family. The God gives family first. So அதனால அதுல முதலாவது பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும். அதுக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு உடைய உயிர் என்ன வேலை என்று நம்ம பார்த்தோம். So அதனால இன்றைக்கு மீண்டுமாக பார்க்கிறோம் 7வது கட்டளையாக, விபச்சாரம் பண்ணாதிருப்பாயா. இது 7வது கட்டளை. இந்த விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக என்பது இந்த காலகட்டத்தில் ஒரு லேபிஷ், அது ஒரு முன்னா நம்ம இருக்கும் பொழுது அது கேட்கும் பொழுது அவங்க என்னலாம் அன்னைக்கு ஒருத்தர் கூட பார்த்தேன், இன்னைக்கு ஒருத்தர் கூட பார்க்குறேன், இன்னைக்கு ஒருத்தர் கூட. ஸோ அது அவங்களுக்கு ஒரு தூஷணமான ஒரு காரியம். ஆனால் இப்போ ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு, இப்போ ஒரு மாடர்ன் ஆயிடுச்சு. ஏன்னா சினிமாவில் அப்பப்போ அந்த கதாநாயகன் மாற்றுறது போல. ஸோ இப்போ அவங்க இன்றைக்கு ஒரே பொண்ணு கூட போகிறது, ஒரே பொண்ணு கூட பாட்டிக்கு போகிறது, ஒரே பொண்ணு கூட ஒரு திருமணத்துக்கு போகிறது, இல்லை ஒரே ஃபங்க்ஷனுக்கு போகிறது இப்போ அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கனாக்கா அது ஸ்டைல் இல்லையா, அது மாடர்ன் இல்லையா. இளம் வயசு பிள்ளைங்களை, வயதானவங்களும் கல்யாணம் பண்ணவங்களும் இதில் இருக்கிறாங்க. இதில் வயசுக்கா இருக்கணும். ஆமா பரவாயில்லைதான், ஓகே சாகியம் தானே சொல்றோம். இல்லைங்க, ஆண்டவர் சொல்றார் விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக. இந்த அநேக திருச்சபைகளிலும் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அநேக திருச்சபைகள் இருக்கின்ற போதகர்களும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னாக்கா தப்பு தவறு இது செய்யக்கூடாதுன்னு சொன்னாக்கா பயம். திருச்சபையில் இருக்கின்ற வாலிபர்கள், திருச்சபையில் இருக்கின்ற குடும்பத்தாரங்க போயிடுவாங்க. இல்லைங்க, நீங்க பரலோகத்துக்கு போக வேண்டிய கடமை பாரம் ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும். ஊழியக்காரர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால உங்களோட நான் பேசுறேன், விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக. ஏன் இதுல சொல்றேன்னாக்கா, என்னோடு கூட ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனம் 20 to 25 வரைக்கும் திருப்பிக் கொள்ளும்படிக்கா ஜெபித்துக் கொள்கிறேன். டக்கு டக்குன்னு போவோம். ஓகே, படிங்கம்மா. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்து வரப்பண்ணினார். அவன் நித்திரை
நித்திரை அடைந்து அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தான். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்து விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்து அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாமிசமும் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். ஆதாமும் மனைவியாகிய இருவரும் நிர்வாணியாக இருந்தார்கள், வெட்கப்படாதிருந்தார்கள். இது சில காரியங்கள் ரொம்ப போனாக்க அது ஒரு பிரசங்கமா ஆயிடும். அதுக்கு நான் வரல. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அதுல இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, நான் என்னோட யூடியூப்ல போட்டிருக்கிறோம் கொஞ்சம் ஆழமாக இது குறித்து. இதை என்ன சொல்ல வர்ற ஆண்டவர், அந்த இதாவசனத்தை பார்க்கும் பொழுது மீண்டும் அந்த இதாவசனம் ஏற்ற துணை ஆதாமுக்கோ ஏற்ற துணை உண்மை இல்லை. இந்த ஆங்கில பைபிளை நீங்க படிச்சீங்கன்னாக்கா ஆதாம் டோன்ட் not found a helper fit for him. Fit. Hallelujah. அந்த ஏற்று துணை இந்த ஃபிட் பண்ணும்போது சில சமயத்தில் நீங்க ஏதாச்சும் ஒரு சட்டையை போட்டு மாட்டிக்கிட்டு தெரிய மாட்டீங்க. ரைட்? உங்களுடைய சைஸ் பார்ப்பீங்க. காரணம் இது முக்கியமாக ஒரு காரியம் என்னன்னாக்கா, நம்ம சப்பாத்து இந்த சப்பாத்தி போடும்போது உங்க தகுந்த சப்பாத்தி சைஸ் போட்டாதான் நீங்க நடக்க முடியல. கொஞ்ச நாளாக கடிக்கும். வாலிப பிள்ளைங்களை வயசான பிள்ளைங்களை தறி கட்டிருங்க. சரியான ஃபிட்டான துணை கிடைக்க கட்டி என்ன செய்யும்? கடிக்கும். கால் கடிக்கும் பொழுது நடக்க கஷ்டப்படுவீங்க. அதே போலதான் நம்ம வாழ்க்கை என்று நம்ம நடக்கும் பொழுது ஃபிட்டான ஒரு துணையை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆதாமுக்கு. அதான் திருமண வாழ்க்கை. அதுக்காக தான் காத்திருக்க சொல்றோம். ஆத்திரப்பட்டு வேகமாக ஃபிட்டிங் பண்ணாத சப்பாத்து போட்டா எப்படி இருக்கும்? எப்படி நடப்போம்? கடிக்கும். நான் இது சொல்றது ஆண் பிள்ளைகள் மட்டுமல்ல, பெண் பிள்ளைகளுக்கும் சொல்றேன், குடும்பத்தில் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப அழகான வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாருங்க. ஃபிட்டா ஏற்று துணையை, ஏதோ ஒரு துணை இல்லை பாருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவரு படைத்தாருல்ல. எல்லா ஜீவ ஜந்துக்களையும் படைத்தாரு. காட்டு மரங்களை படைச்சாரு, வீட்டு மரங்களை படைச்சாரு, ஆகாயத்தை பறவைகளை படைச்சாரு, சமுத்திரம் இருக்க மச்சங்களை படிச்சாரு. உன்னை பிடிச்சிதா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுக்கல. ஆதாமுக்கு ஃபிட்டான சரியான துணையை கொடுத்தாரு. ஏன் தெரியுங்களா? மனுஷன் மட்டும்தான் தேவனுடைய சாயலால படைக்கப்பட்ட மனுஷன். அவனுடைய வாழ்வில் பிரதிபலிப்பு கர்த்தரை காமிக்க வேண்டும், அன்பை காமிக்க வேண்டும், பணிவை காமிக்க வேண்டும், பாசத்தை காமிக்க வேண்டும், நேசத்தை காமிக்க வேண்டும். அந்த மாதிரி ஃபிட்டான ஒரு துணையை தான் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஏதோ ஒரு ஜீவ ஜந்துகிட்ட போயிட்டு பாசம்னா தெரியுமா, அன்புனா தெரியுமா, நீ என் கூட ஹலோ மார்க் பண்ணிக்கிங்க, எழுதிக்கிங்க, சிந்தைக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஏன் சொல்றேன்னாக்கா, நீங்க மற்றவங்களோட போதிக்க பாருங்க, அவருக்கு சத்தியம் உங்களுக்கு தெரியும். ஏன் உனக்கு நியாயம் பண்ணல, நான் ஏன் குறைஞ்சிட்டேனா? எஸ், சத்தியம் தெரியாதவன் குறைவுள்ளவன். அவனுக்கு தெரியாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும், வாலிப பிள்ளைங்களை, வயசான பிள்ளைங்களை இல்ல நம்ம கத்துக்கிறோம். திருமணம் பண்ணிட்டு சில பேர் நம்ம ஆண்டவர் தெரியாம வந்திருக்கு. ரைட்? அல்லேலூயா. ஃபிட்டிங்ல எடுக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணி
அன்பானவர்களே, இந்த திருமணத்தில் இருக்கின்ற காரியம், முக்கியமான காரியம், இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் முதலாவது அவங்களுக்கு என்ன கொடுக்கல? ஒரு தேசத்தை கொடுக்கல, ஒரு சமுதாயத்தை கொடுக்கல. என்ன கொடுத்தாரு? ஒரு ஃபேமிலியை கொடுத்தாரு. கணவன் மனைவி எப்படி வாழணும், அதோட தாங்க ஆரம்பிச்சு. நான் இந்த சத்தியத்தை நம்புறேன். முதல் ஹல்லேலூயா ஆதாம் ஏவாள் இருந்து மனுக்குலம், இந்த உலகத்தையே ஹல்லேலூயா இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுக்குலம் ஒரு மனுஷனால, ஒரு மனுஷால உருவாக்கப்பட்டது. ஆமென். அப்படி என்றால் நாம் இந்த சத்தியத்திற்கு, இதற்கு நம்ம கட்டுப்பட்டவர்கள். தேவன் நமக்கு கொடுத்தது தெரியுங்களா? ஒரு தேசத்தை ஆள சொல்லி கொடுக்கல, ஒரு சமுதாயத்தை ஆள சொல்லி கொடுக்கல. உன்னுடைய குடும்பத்தை கட்டி காக்க எப்படி தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் முதலாவது கற்றுக் கொடுக்கிறாருங்க. அன்பானவர்களே, இந்த குடும்பத்துல முதலாவது ஆதாமுக்கு என்ன கொடுக்கல? என்ன கொடுக்கல? ஏவாளை கொடுக்கல. ஏன் கொடுக்கலனாக்கா, அவனுக்கு என்ன சொன்னா, எல்லா ஜீவராசிகளுக்கும், எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் அவைகளுக்கு தகுந்த பேர்களை கொடுத்தான். அவைகளை அவைகளை காக்கும்படிக்காக. அதுக்குதான் ஒரு புருஷன் என்றவுடைய அம்சங்களை நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அந்த குடும்பத்தை காக்க தெரியணும், அந்த குடும்பத்துடைய தேவைகளை சந்திக்க தெரியணும், அந்த குடும்பத்துள்ள காரியங்களை அவங்க செய்வதற்கு தகுதிப்பட்டிருக்க வேண்டும். அதான் குடும்ப தலைவன். அதான் ஆதாமுக்கு குளிர்ந்த பிறகுதான் துணை கொடுக்கிறார். துணை எது கொடுத்திருக்கிறது? இந்த ஃபிட்டான துணை எது கொடுத்திருக்காரு? அவனுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை ஹெல்ப், உதவியாக இருக்கும்படிக்காக துணையை கொடுத்தாரு. உபத்திரவமாக இருக்குல்லங்க. நல்லா கேட்டுங்க. இதை பார்க்கிறவங்க உங்களுக்கு நான் சொல்றேன், கேட்கிறவங்க உங்கள்கிட்ட நான் சொல்றேன், எனக்கு நான் சொல்லிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் துணையை கொடுத்தாரு, உபத்திரத்தை கொடுக்கல. ஒவ்வொரு மனைவி காய திறந்தா, சாமி கடவுளே என்ன விட்டா போதும், கடவுளே காலை எழுச்சி ஓடிடுறாங்க. ஹலோ மை டியர் young people, married people or young married couples, நான் அநேகரை திருமணம் பண்ணி வச்சிருக்கேன், அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். அவங்க எங்க இருந்தாலும் நேரத்தில் இதை பார்ப்பீங்க. உதவியா இருக்கு, உபத்திரமா இருக்காரு குடும்பத்திற்கு. ரெண்டு பேரும் தான். என் புருஷன் வாயை திறந்தானாக்கா, பாப்பா போதுண்டாப்பா. நான் சொல்லல, மனைவி மட்டும் சொல்லல, இப்ப புருஷன் மாருங்க சரியான வாயாடியா இருக்கிறாங்க. அன்பானவர்களே, முதலாவது நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், முதலாவது தேவன் ஒரு கணவன் மனைவியோட இந்த அந்தரங்க உறவு. கீழே நீங்க பார்ப்பீங்க, அந்த 25 பார்க்கும்போது ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் என்னது நிர்வாணிகளாக இருந்தும் வெக்கமில்லை. பரவாயில்ல, வாலிப பிள்ளைங்க, கல்யாணம் பண்ண பிள்ளைங்க இங்க இருக்கிறீங்க. நெக்கட், நிர்வாணி. நான் சொல்றது கணவன் மனைவி. நான் சொன்னேன்ல, நான் ஜபிக்கும் போது சொன்னேன், மறைக்க வேண்டியதை மறைக்க மாட்டாங்க. இப்ப இருக்க மாடர்ன், ஹல்லேலூயா, மறைக்க கூடாத மறைக்கிறாங்க. மாடர்ன் கேர்ள்ஸ், மாடர்ன் பாய்ஸ், மாடர்ன் ஃபேமிலிஸ். இவதான் என் மனைவி. எத்தனை வருஷம் வாழ்றேன்? கிட்டத்தட்ட 40 வருஷம் என் மனைவியோட வாழலாம். ஒரே மனைவியா? ஒரே மனைவிதான். எப்படி? ஹலோ, ரொம்ப பேருக்கு இது விலகணம் வாழ்த்தீங்கன்னாக்கா, பேஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நாட் போரிங். என்னது போரிங்? ஐயா நல்லா பாட்டுங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவி 2 பேரும் நீங்கள் ஒருவர் உங்கள் மேல ஒண்ணு இருக்குல்ல, தன் தாயும் தகப்பனை விட்டு ஒரு இணைந்திருப்பார். அது சாமி நல்ல வசனம். இதுக்காகவே சில பேர் என்னது சர்ச்சில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பேங்கில் போட்டிருக்குல்ல, அந்த பிரசங்க அதான் கரெக்டாக பிரசங்கம் பண்ணுவாரு. அம்மாவும் அப்பாவும் விட்டுட்டு போனேன் இல்லையா? ஐயா டோன்ட் மிஸ்டேக்கா,
உங்களுக்கு 5வது கட்ட நேரத்தில் உங்களுடைய தாயும் தகப்பனும் கனம் பண்ண வேண்டும். முதல் உறவு கொடுத்தது பூமியில. ஓகே, அதுக்கு பிறகுதான் இந்த 7வது கட்டளை. ஓகே, அது செய்வேன் உங்களுக்கு பேசிட்டேன். இந்த 7வது கட்டளை சொல்றோம், நிர்வாணியாக இருக்கும்போது உன் மனைவியோடு கணவனோடு இணைந்து இருக்கும் பொழுது. ஏன் நல்லா கேளுங்க, இப்ப போறேன் கொஞ்சம் டச் பண்றேன். ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி உன்னிடத்துல வரும் பொழுது சீ போ அந்த வார்த்தை நீங்க பாவிச்சீங்கன்னாக்கா, அவங்களுக்கோ இல்லை இந்த ஆண் மகனுக்கோ இல்லை கணவனுக்கோ பெண்ணுக்கோ போ அந்த வார்த்தை பிசாசானவன் ரொம்ப விசேஷம் அவங்கள மனதுக்குள்ள என்ன போ சொல்லிட்டா, அதான் நான் போயிட்டேன். என்ன சொன்னான்? ஏண்டா அவன் என்ன போ சொல்லிட்டான், நான் போயிட்டேன். What is the message? நான் ரொம்ப பேர் கன்சோல் பண்ணியிருக்கேன். ஏன்டா அவன் என்ன போ சொல்லிட்டான். ஏமா வீட்டுல வந்த பொண்ணு ஒரு புள்ள குடும்பத்தை அனுசரிச்சு போனமே, அவன் என்ன போன்னு சொல்றான் போயிட்டு. ஆனா கர்த்தர் உன்னை போ சொல்லல. கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். கர்த்தர் ஏற்ற துணை கொடுத்திருக்கிறார். நீ ஃபிட்டிங்கான அந்த சமூகத்தில் இருக்க வேண்டும். நீங்க 2 பேரும் சம்மதித்துதான் தேவனுடைய சமூகத்தில் கை கோத்திக்க. 3வதாக கர்த்தர் அவருடைய திரியேகத்தோ தேவனாக அளிக்கிறார். வரும் பொழுது கணவனை மனைவியை உங்கள்கிட்ட கேட்டு don't give a room to the devil. இது ஒரு அந்தரங்கமான உறவு. கணவனுக்கும் மனைவிக்குள்ள ஒரு அந்தரங்கமான உறவு. இது ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க கூப்பிடுறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. நீ போன்னு சொன்னாக்கா வாங்க சொல்றதுக்கு பிசாசு காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, நான் சொல்றது வழங்க நினைக்கிறேன். சாகினால் அன்பானவர்களே, முதலாவது தேவன் நம்மளுக்கு கொடுத்தது குடும்பம். ஒரு கணவன் மனைவியோட உறவு. அங்க விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக. 2வது நம்ம பார்க்க போறோம். ஏன் நீ இந்த மாதிரி மிரட்டி பேசிட்டு இருக்க? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு இருக்கா? அதெல்லாம் பைபிள் இருக்கணும். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. படிக்க. மேலும் 1 தீமோத்தேயு இவைகளை அவர்களுக்கு யாருக்கு? திமோத்தி கிட்ட பவுல் சொல்றாரு. இவைகளை இந்த சத்தியத்தை திமோத்தி பாஸ்டர் சொல்றாரு, அசிஸ்டன்ட் பாஸ்டர். இவைகளை இந்த சத்தியத்தை சொல்லுங்கம்மா, படிக்குமா? நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத. ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதித்து உன்னை முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இது அடங்கிறது காரியம். ஒரு ஊழியக்காரர் என்ற முறையில, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்ற முறையில பார்த்து சொல்றாரு, ஐயா சும்மா வாயடிச்சுட்டு இருக்காது, பரவாயில்ல, இது ஓகே, இது நேவமாய், இப்போ உள்ள மாடர்ன், இப்போ உள்ள வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் போய் பெருசுபடுத்திக்கிட்டு இதெல்லாம் பெரிய பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஓகேடா, நேவமாய் ஓகே.
ஆனா வேதம் சொல்லுகிறது இது ஓகே இல்ல. ஜாக்கிரதையா போதி, எச்சரிக்கையா போதி. வெக்கப்படாத கிறிஸ்துவனாக நீ வாழ வேண்டும் என்றால், வெக்கப்படாத தாய் தகப்பனாக நீ வாழ வேண்டும் என்றால், விபச்சாரம் தப்பு. ஹலோ திருச்சபையே, கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, சத்தியம் தெரிஞ்ச நீயும் நானும், விபச்சாரம் தப்பு. It is not a style. It is not a modern. இதை நம்ம எச்சரிக்க வேண்டும், கட்டாயமாக எச்சரிக்க வேண்டும். ஏன் என்றால் தேவனுடைய சாயலை நீ டேமேஜ் பண்ற. தேவன் நினைத்த கணவனும் மனைவியாக எப்படி இருப்பாங்க? ஒன்றாய் இருப்பார்கள், ஒரு மாமிசமா இருப்பார்கள், ஒரு உருவமா இருப்பார்கள். அந்த ஒருமைத்தனத்தை டேமேஜ் பண்ற, உடைக்கிற, சேதப்படுத்துற. எச்சரிக்கை. விபச்சாரம் தப்பு. நீ நானும் விபச்சாரம் செய்வது தப்பு. ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் நீயும் நானும் செய்த உடன்படிக்கையை நீ உடைக்கிற. தப்பு. The covenant that you are damaging. என்ன சொன்ன அன்னைக்கு? வாழ்விலும் தாழ்விலும், நன்மையிலும் தீமையிலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் சொன்னீங்க தானே? நம்ம சொன்னோம் தானே? சேர்ச்சில் கல்யாணம் பண்ண ஒவ்வொருவருக்கும் திருப்பியுமாக இப்போ மனைவி உன்னோட இருக்குடா, உன் பக்கத்தில் உட்கார்ந்து அந்த கை பிடிக்க சொல்லு, என்ன மன்னிச்சு. தப்பு. இது எச்சரிக்க வேண்டியது ஒவ்வொரு ஊழியக்காரனோட கடமை. இது மொழிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது, அது அவங்களாச்சு நீங்களாச்சு. ஏனென்றால் உத்தரவாதம் கொடுக்க வேண்டியது சத்தியம் சொல்லுது. எச்சரிக்கையுள்ளவனாயிரு, ஜாக்கிரதையுள்ளவனாயிரு. தேவனுடைய முன்புக்கு ஒரு ஊழியக்காரனாக, ஒரு கிறிஸ்துவனாக, ஒரு கிறிஸ்துவனாக நிற்க வேண்டிய கடமை, கணக்கு கொடுக்க வேண்டியது நீங்களும் நானும் இருக்கிறது. நான் சொல்ற இந்த செய்தி கிறிஸ்துவ மட்டுமல்ல, ஹல்லேலூயா, இந்த உலகம் பார்க்கிறாங்க. எனக்கு தெரியும் அநேக கிறிஸ்துவ இல்லாத செய்தி கேட்டிருக்காங்க, கூப்பிட்டிருக்காங்க. நல்லது. இதனாலதான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல, நம்முடைய சமுதாயத்துல ஒழுக்கம் கெட்ட, ஒழுங்கில்லாத வாலிபர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. எஸ், முதல்ல வெளியே போயிட்டு நாட்டை திருத்தாதீங்க, சமுதாயத்தை திருத்தாதீங்க. நம்மை திருத்திக் கொள்வோம், நம்ம குடும்பத்தை திருத்துவோம், நம்மளுடைய குடும்பத்துள்ள காரியத்தை திருத்துவோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயா. அன்பானவர்களே, கட்டளை. இது என்னது? இதுக்கு பேர் என்னது? 10 கட்டளை. கட்டளைனாக்க கடுமையாக தான் இருக்கணும். தேவன் கொடுத்த கட்டளை நம்மளை காப்பாத்த, நம்மளை கட்டி போடலங்க. அதனாலதான் இன்றைக்கு அநேக வியாதிகள், இந்த HIV வருது. அவங்களுடைய துணையை விட்டுட்டு வெவ்வேறு துணையாக, வெவ்வேறு துணையோடு அவங்க இணைக்கும் பொழுது இந்த வியாதி வருது. இது மெடிக்கல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. வாலிப பிள்ளைங்களை, வயசான பிள்ளைங்களை, குடும்பத்துள்ளவங்களை, கணவனை, மனைவிய, ஏன் கணவனே மனைவியை சொல்றாங்க? இன்னைக்கு பெண் பிள்ளைகளும் மாடர்ன் ஆயிட்டாங்க. ஓகே, பிடிச்சா வச்சுக்கிறேன், வெட்டிக்கிறேன். But the Lord will say that. ஆதாமும் ஏவாளும் தப்பு செஞ்சாங்க, தவறு செஞ்சாங்க. ஏவாள் தப்பிட்டாங்க, தவறிட்டாங்க, பாவத்தில் விழுந்தாங்க. இனிமே இந்த ஏவாள் எனக்கு வேண்டாம், நீங்க கொடுத்த ஏவாள் தான் பரவாயில்ல, வெட்டி விட்டு ஆண்டு சொல்லலையே. சொன்னாரா? இருக்கா? அதாங்க குடும்பம், அதாங்க ஃபேமிலி. தப்பு நடக்கும், தவறு நடக்கும். ஓகேடா, தப்பு செஞ்சிட்டீங்க, தவறு செஞ்சிட்டீங்க.
ஆனா அதனுடைய பலன் நம்ம அனுபவிக்கணும். இனிமே இந்த தோட்டத்தில் உனக்கு இடம் இல்லை. ரைட் ரைட் கான்சிக்வன்சஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த விளைவுகள். ஹலோ brothers and sisters, the affections, your family defection. தேவன் நம்மளோடு எஃபெக்டிவா இருந்தாரு. நம்ம ஒருமித்து வாழும் பொழுது ஆதாமோடும் ஏவாளோடும். ஆனா டிஃபெக்ட் பண்ணிருச்சு நம்மளுடைய பாவம். அதே போல அன்பானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால எச்சரிப்பது, அதை நாம் ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்தவனா இருக்க எனக்கு தெரியாது. நான் எல்லாத்தையும் போய் இந்த சேடி போல ஒரு போய் ஒரு வீட்டுல போய் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு போய் நான் போலீஸ்கார பார்க்க முடியாது. கிறிஸ்தவனே, உனக்கு ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, அதான் பரிசுத்த ஆவியானவர். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. We are accountable for that. ஆனா எச்சரிக்க வேண்டியது, ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது, சத்தியத்தை சத்தியமாக பேச வேண்டியது, இது நம்முடைய ஒரு ஊழியக்காரனுடைய கடமை. ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை, ஒவ்வொரு தாய் தாப்பனுடைய கடமை, உன் பிள்ளைங்களிடத்தில் நீங்க சொல்ல வேண்டிய கடமை. இல்லம்மா, இல்லப்பா, எப்ப நீ திருமணத்துக்குள்ள பந்தத்துக்குள்ள நுழைஞ்சியோ வேற பந்தம் இல்லை. அதுக்காக தான் நின்று நிதானித்து ஜபித்து முடிவு எடுக்க வாலிப பிள்ளைகள். ஓகே, அன்பானவர்களே, முதலாவது நம்ம பார்த்தோம் தேவன் நம்ம கொடுத்த ஃபேமிலி. இரண்டாவது பார்த்தோம் அதை நம்ம எச்சரிக்கை பண்ண வேண்டியது ஒவ்வொரு ஊழியக்காரர் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்க. You need to teach them. நீங்க தான் உங்களுடைய வீட்டில் நீங்க தான் பாஸ்டர்ஸ். சத்தியத்தை நீங்க தான் போதிக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக என்னோடு கூட 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வசனம் 6-7. நல்ல வசனம். 1 கொரிந்தியர் 13 வசனம் 6-7. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். 8 அன்பு ஒரு காலம் அழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளினாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஓய்ந்து போகும். ஓகே, நீ மேல படிச்சீங்கன்னாக்கா அன்பு ஆழமானது, உயரமானது. இந்த அன்பு நம்மளுக்கு கணவன் மனைவி, இந்த அன்புக்குள்ளதான் நம்ம வந்தாங்க. இந்த அன்புக்குள்ளதான் நீங்க லவ்வர்ஸ் ஆனீங்க. இந்த அன்பு தானே நீங்க வந்து எஸ் ஐ லவ் யூ, யூ லவ் மீ அப்படி சொல்றீங்களா? லவ் தமிழ் எப்படி ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நான் இஸ்லாங்கா இருக்க சொல்றதுக்கு ஐ லவ் யூ. ஆனா ஆண்கிற இஸ்லாங்கா இருக்கிற சொல்லி அந்த லவ் உடைய தரமும் குறையுது. எதுக்கு எடுத்தாலும் லவ், எதை பார்த்தாலும் லவ். என் சிம்பிளா இருக்கு. நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்லுவது தமிழ்ல. ரைட்? தமிழ் எத்தனை பேர் ப்ரொபோஸ் பண்ணீங்க எனக்கு தெரியாது. நானும் ப்ரொபோஸ் பண்ணல. நான் என் மனைவி ப்ரொபோஸ் பண்ணது ஐ லவ் யூ தான் சொல்றேன். ஆனா அந்த லவ் உடைய தரம் வேல்யூ சொல்லுவாங்க, தரம் குறையுது. ஒரு நாய்க்குட்டியை பார்த்தா லவ் சொல்றோம், ஐயோ வெக்கேடு நம்ம சொல்றோம். ஆணும் கல்யாணம் பண்ணிக்குது, ஏன்னா அவங்க லவ் பண்ணிட்டாங்களா? இருக்குதானே? I'm not joking here. I'm talking the real things here. உண்மைகளை சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன், எச்சரிக்கையாக சொல்றேன், ஜாக்கிரதை இருக்கும்படி சொல்றேன். பெண்களோடு இணையறாங்க.
ஆண்களோட இணைகிறாங்க. இது குடும்பம் என்று சொல்லி தேசங்களில் அவங்களுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அது குடும்பம் இல்லைங்க. அது எப்படி ஒரு குடும்பம் ஆகும்? ஒரு ஆணும் எப்படி பிள்ளைய பெத்துக்குவான்? நம்ம நேரடியா பேசுறேன். ஒரு பெண்ணு எப்படி குடும்பம் பெத்துக்க முடியும்? தேவன் கொடுத்த சிருஷ்டியை மாத்தாதீங்க, அழிஞ்சு போயிருவீங்க. அழிச்சிருவார் ஆண்டவர், அழித்துக் கொண்டு இருக்கிறார் இப்பொழுது. கேர்ஃபுல். லவ் உடைய தரம், தேவன் கொடுத்த அன்பு, விலையேற பெற்ற அன்பு. சத்தியம் சொல்லுது, உன்னை நான் மீட்டுது, இன்னை மீட்டுது வெள்ளீர் கொடுத்தல்ல, பொண்ணு கொடுத்தல்ல, இந்த உலகத்திற்கு என்னது பொக்கிஷங்களை கொடுத்தல்ல, வெளியேறப்பட்ட ரத்தம், மாசற்ற குற்றமற்ற ரத்தம், அவருடைய அன்பு, கல்வாரி அன்பு. Are you ready for that? காதலிக்கும் போது சொல்லுவோம், அண்ணே என்ன இருந்தாலும் உனக்கு உயிரே கொடுப்பேன், என்ன கட்டுறது விழுவேன், பாய்சன் குடிப்பேன். என்னது இந்த மாதிரி கேஸ்லாம் நான் ஊழியத்தில் பார்த்துருங்க. ஏமா இது டாய்லெட்டுக்கு ஊத்துற என்னது அது என்ன ஊற்றுவீங்க டாய்லெட்டில்? சௌகரியங்கள் என்ன ஊற்றுவீங்க டாய்லெட் கழுவுறதுக்கு? கொலோரைஸ். அது வந்து அப்படி நாரும். ஏன்னா போய் குடிச்சிங்கன்னா காதலில் விழுந்து விட்டாள், போயும் வேண்டாம்னு சொல்லிட்டு குடிச்சாங்கன்னா இந்த நார் இது போய் அது அந்த நாத்தத்தை குடிக்கிற வரைக்கும் அவளை காதல சொல்றாங்க. ஆனால் உண்மை சரியில்ல. இவ்வளவா காதல் பண்ணி குழந்தை குடிச்சு விஷப்படுத்தி குதிக்கிறேன் கதிக்கிற மாதிரி கிட்ட அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டே அந்த பிள்ளையோட கல்யாணம் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்களும் குடிக்குதுங்க, சர்வசாதாரணம் குடிச்சு 2-3 பிள்ளை. அவன் ஆஸ்பத்திரி பார்த்து இன்னும் கொஞ்சம் பார்க்கறான், என்னோட அடிக்கடி இந்த கேஸ் அவருதாங்க. இல்லை எங்கள் கேஸ் வந்து என்னங்க அடிக்கடி இவங்க லவ் பண்ணுறாங்க, எங்களோட லவ்ல முத்தி போச்சு, அதை அவங்க போய் பே பண்ணி அது விடுதலையாக்கி பண்ணது தானே, கல்யாணம் பண்ணி வச்சிருந்தானே, இருக்க வேண்டியது தானே. இப்போ வந்து சொல்லுதுங்க உயிரை கொடுக்குறான்ற மாதிரி உயிரை எடுக்கிறான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், வளைய பிள்ளைங்களை சேர்த்து சொல்றேன். அவன் என்ன படிச்சோம்? நம்ம என்ன படிச்சோம்? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும். ஆனா இங்க உயிரை கொடுக்க சொன்னா குடிச்சிடறான், மேல வந்து குதிக்கிறான், வெட்டிக்கிறான். சொல்ற இந்த கதைங்க நீங்க கேட்டிருப்பீங்களே. வாழைப்பழம் நிச்சயம் தெரியும், உங்க ஃப்ரெண்ட்லாம் செஞ்சிருப்பீங்க. ஏன் நீங்க கூட சில சமயத்தை செய்றீங்க. ஹலோ, நான் கட்டுக்கதை பேசுறேன், அனுபவபூர்வமா பேசுறேன். Don't do silly stupid things. உனக்கு கொடுத்த கர்த்தருடைய விலைக்கு அவனுடைய அன்புக்கு பார்த்து செக். ஏன்னா அன்னைக்கு சமயத்துல நம்மளுக்கு அன்புடைய விலை தெரியல, அதனாலதான் எதுக்கெடுத்தாலும் அன்பு. இப்ப புதுசா ஒரு லெப் கதை கொடுக்குறேன், ஹாப்பி லெப் கேட்டுப்பட்டீங்களா? ஃபீஸ் லெப் கேள்விப்பட்டீங்களா? என்னுடைய யூடியூப் சொல்லு, ஃபீஸ் லெப். ஃபீஸ் லெப்லாம் தெரியுங்களா? ஐ லவ் டு ஈட் ஃபிஷ், யூ நோ. ஐ லவ் ஃபிஷ் சொல்லியிருக்காங்களே. எத்தனை பேருக்கு மீன் பிடிக்கும்? இது சொன்ன பிறகு உங்களுக்கு மீன் பிடிக்கும் எனக்கு தெரியாது. ஏன் சாப்பாடு கூட அவங்க சொல்லுவாங்க இந்த லவ் பத்தி, ஐ லவ் டு ஈட் மீட், யூ நோ. ஐ லவ் டு ஈட் ஃபிஷ், யூ நோ சொல்லுவாங்க. சொல்லியிருக்கீங்க தானே? ஐ லவ் டு ஈட் ஃபிஷ் சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் சொல்லியிருக்கேன் ஐ லவ் டு ஈட் பொரிச்சு மீன். ஓகே, சரி. ஐ லவ் த ஃபிஷ் சொன்னாக்கா, இந்த மீனை நீங்க சாப்பிடனாக்கா முதல்ல என்ன செய்யணும்? காதல் போதையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவு வரும் வரைக்கும் சொல்றேன். முதல்ல அந்த மீன் அழகா இருக்கு, தங்க மீன் நீங்க பிடிச்சிருக்கு. ஐ லவ் திஸ் ஃபிஷ். என்ன செய்வீங்க? முதலாவது அந்த மீனை அந்த தண்ணியில் எடுப்பீங்க, ரைட்? அது துடிக்கே சாவடிப்பீங்க. சாவடித்து மட்டுமல்ல, அது நல்லா வெட்டி எல்லாத்தையும் அழகாக எடுத்துட்டு நல்லா பொறுப்பீங்க. என்ன வாசம்! என்ன சொல்றேன் இப்ப? ஃபிஷ்ல எனக்கு மீனா ரொம்ப விருப்பம். ஃபிஷ்ல இல்ல ஸ்டீம் பண்ணலாம்.
பண்ணிட்டு நல்லா சாப்பிடுவோம். நல்லா சாப்பிட்டுட்டு அந்த எலும்பை துப்போன்னு துப்பிடுவோம். அதுதாங்க மனுஷனுடைய அன்பு. ஐயோ, அதுக்காக உங்களை லவ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, குரு இருக்கான்னு சொல்லலை. இந்த மாதிரியான லவ் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு வேண்டாம். சரி, இது ஸ்பீச் லவ் ஆர் காட்ஸ் லவ்? Check before you love. Before you say I love you, அவனை கேளுங்க, அவளை கேளுங்க. Before you say I love you, did you love Jesus? அந்த லவ் தெரிஞ்சா மற்ற லவ் சரியாகும். சோ அன்பானவர்களே, நாம் தேவன் என்று கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், முதலாவது தேசத்தை கொடுக்கல, சமுதாயத்தையும் கொடுக்கல, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் சொல்லி போதனை கொடுத்திருக்கிறார் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு. கணவன் மனைவியாக குடும்பமாக எப்படி வாழ வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. எனக்கு அன்பான பிள்ளைகள், அன்பானவர்கள், நீங்களும் நானும் எஸ் இந்த மாடர்ன் இப்புள்ள காலகட்டங்களில் எல்லோரும் விபச்சாரம் நல்ல வாய்ப்புகள் இருக்கு, அநேக வாய்ப்புகள் இருக்கு. ஹேண்ட்போன்ல, டிவியில, கம்ப்யூட்டர்ல தட்டுனா வருது, எல்லாமே வருது. யூ கான் see, அதான் பார்க்கிறோம். அதான் சொன்னேன்ல, மறைக்க வேண்டியதை மறைக்க மாட்டானுங்க, சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுக்க மாட்டான். ஆனா திருச்சபைய சத்தியத்தை தெரிஞ்ச நீயும் நானும் எச்சரிக்கப்படுத்த வேண்டும், ஞாபகப்படுத்த வேண்டும், ஜாக்கிரதை இருக்கும்படிக்காம சொல்ல வேண்டும். இதை ரொம்ப அருமையாக இயேசு கிறிஸ்து முடிக்க போறேன். ரொம்ப அருமையாக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எப்படி சொல்றாரு? மத்தேயு 5வது அதிகாரம், நீ அவளை என்னது 5:27 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று பூர்வத்திலே உரைக்கப்பட்டிருக்கிற. அப்படின்னா என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாடு சொல்லியிருக்கிறப்பா, விபச்சாரம் பண்ணாது இருப்பாயாக. நேரம் நெத்தி அடியாது. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனோ தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்து விட்டான். அது ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் அவனோடு விபச்சாரம் செய்தாயிட்டு. உங்களை நேரடியாக கேட்கிறேன், நேரடியாக உங்களோட பேசுறது. ஹல்லேலூயா. எஸ், நம்மளுக்கு ஏழு ஒரு அழகான பொண்ணு, ஒரு அழகான பையன், என் மாதிரி ஒத்துக்க மாட்டேங்க. என் மனைவி மாதிரி அழகான ஒரு பொண்ணு போக்கும்போது நான் பார்ப்பேன். எத்தனை பேரு ஐயோ அசுத்தம் ஓ பாவம் சொன்னீங்கன்னாக்க, ஒண்ணு எங்கேயும் அலுவலகத்துல விழுந்து கால் கையை உடச்சுக்கீங்க, காடி ஓட்டுனாக்கா ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவீங்க. எத்தனை பேர் பார்க்கலன்னு சொல்லுங்க. எத்தனை பேரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, நான் பார்க்க திரும்பி மனைவி தான் பார்ப்பேன். சுத்த பொய். இந்த பொய்க்காரனோட, இந்த பொய்க்காரியோட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காது பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் இங்கு நல்லா ஒரு போதை கொடுக்கிறாரு. பார்ப்பது, அவ அந்த கனியை அவ பார்த்தா விழுந்துட்டான். இதனால ஒரு சத்தியம், ரொம்ப அழகான சத்தியங்க.
பார்த்தோம், அழகா இருக்காங்க, பேசுறோம். ஏன் என் பிள்ளைங்க குறித்த என்னுடைய பிள்ளைங்களுமே உங்க பிள்ளைங்க ரொம்ப அழகா இருக்காங்க, பேசுறோம். அவங்க எந்த பார்வையோட பார்க்க இருக்குது? என் பிள்ளைங்க அழகா இருக்காங்க, பேசுறோம். இங்க சேர்ச்சில் பிள்ளைங்க பார்த்து நீ அழகா இருக்கமா, இன்னைக்கு லுக் பியூட்டிஃபுல், வெரி நைஸ் முடிஞ்சு. அதுக்கு மேல அந்த சிந்தனைய என்ன பண்ணிடும்? நேச்சர் அதோடு கொண்டு போயிட்டு இப்படி இருந்த அவ்வளோ இப்படி இருந்த இப்படி இருப்பா என்று கற்பனை செய்து உடைய சிந்தையில அந்த பிசாசன இடம் கொடுக்கும் பொழுதுதான் நீ அவ்வளோ விபச்சாரம். அதே போல வாலிப பிள்ளைகளுக்கும் வாலிப ஆண் பிள்ளைகளுக்கும் என்ன பாருங்க, யாராச்சும் உங்களோட துணையை தேர்ந்தெடுக்கும் போது ஏதோ ஒருத்தர் போய் அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, கண்ண முடிவு காய் கட்டுறோமா, காய் கட்டுறோமா, டேட்டிங் பண்றோமா, செய்வீங்களா? ஏன் நம்ம உங்களுக்கு கொஞ்சம் கருப்பா இருந்தால கொஞ்சம் வெள்ளையா இருக்கிற பிள்ளை பார்த்துருக்க மாட்டா? கலரு அப்ப கருப்போட பிள்ளை அதெல்லாம் நான் அழகாக இருக்கேன், அதை பார்த்துட்டாலும் முதலே நம்ம ஒருத்தர் கொடுக்குறோம், தப்பு இல்லை. ஆனா அதுக்கு மேல செக் பண்ணிக்கிங்க. நம்முடைய சிந்தையில, நம்முடைய எண்ணங்களில அந்த பெண்ணோடு இல்ல அந்த பையனோடு தப்பான காரியங்கள் நம்ம நினைக்கும் பொழுது அந்த சிந்தனைகள் நம்மை விபச்சாரம் பண்ணி ஆயிட்டு. ஓகேவா? ஓகேவா? இது சொல்லலாமா வேண்டாம் நினைக்கிறேன், சொல்லிடுறேன். ஏன்னா அடுத்த வாரம் இருக்குன்னு தெரியாது. இயேசு வந்தால் சொல்லிடுறேன். இன்றைக்கு ரொம்ப பேர் வாலிப பிள்ளைங்க ஏன் திருமணம் பண்ணவங்க கூட அநேகருக்கு இந்த பிள்ளைங்க லேட்டா எழுந்திருக்கிறாங்க, லேட்டா ஸ்கூலுக்கு போறது இல்லை, வேலைக்கு போறது, ஆனா ரூத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. என்ன பாக்குறாங்க? உங்களுடைய கைபேசியில, உங்களுடைய கம்ப்யூட்டர்ல என்ன பாக்குறீங்க? ரொம்ப பேருக்கு தெரியாது. எப்ப பார்த்தா ரொம்ப சோர்வா இருக்கா, எப்ப பார்த்தா ரொம்ப கலப்பா இருக்காங்க பிள்ளை, ரொம்ப வேலை. உங்களோட தான் பேசுறேன் நானு. என்ன பாக்குறேன்? இந்த வாலிப வயதுல, நானும் வாலிபா இருந்தேன், இந்த வாலிப வயதுல தூக்கணங்கள் என்னன்னு தெரியாது, சோர்வு பண்ண தெரியாது. உன் கையில இருக்கிற காரியத்தை தப்பா நீ பாக்குற, விபச்சாரத்தை பாக்குற, போனோகிராஃபியை பாக்குற, நிப்பாட்டு. I'm telling you straight forward. Stop it. உன்னுடைய இருக்கின்ற பலத்தையும் உன்னுடைய நேரத்தையும் நீ வீணாக்குற, டைவர்ட் பண்ணு. உனக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை டைவர்ட் பண்ணு, தாளத்தை டைவர்ட் பண்ணு. டோன்ட் டிசீவ் யுவர்செல்ஃப். நீ கர்த்தரை ஏமாத்தல, உன்னை நீ ஏமாத்திக்கிற. உன்கிட்ட தான் பேசுறப்பா, உங்ககிட்ட தான் பேசுறேன் பொண்ணு. டோன்ட் டிசீவ் யுவர்செல்ஃப். ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்த நல்ல சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை கண்டிக்கிறேன். எங்களை ஆண்டவரை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ற ஆண்டவரை இந்த உலகிற்கு ஒத்துக் கொடுக்கல. ஆனா நீர் எங்களை கற்றுக் கொடுக்குறீங்க. நாங்க பரிசுத்தமாக வாழ, பரிசுத்த ஆண்டவரை சமுதாயமாக வாழ, இந்த நல்ல ஒரு பரிசுத்த சமுதாயம் ஆண்டவரே, நல்ல ஒரு தேசம் ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவரே நடத்தி செல்வது ஆண்டவரே, நல்ல ஒரு குடும்பம், நல்லது ஒரு சமுதாயம், நல்லது ஒரு தேசத்தை காட்டுகிறது ஆண்டவரே. அப்பா, இந்த போதனைகளை ஆண்டவரே அநேகர் கேட்கிறது மட்டுமல்ல, அது செய்யும்படிக்காக இயேசு நாமத்தை ஜபிக்கிறேன். ஆவியானவரை விசேஷமாக எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு ஜபித்துக் கொள்கிறேன். திருமணத்துக்காக ஆண்டவரை வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற வாலிப பையன்களுக்கு ஜபிக்கிறேன். ஐயா, அவங்க பரிசுத்தமாக வாழ்வதற்கும் தேவரே ஏற்ற துணை ஆண்டவரை அவங்களுக்கு தரும்படிக்காக ஜபித்துக் கொள்கிறோம். அப்பா பிதாவே, இதுக்கு ஆண்டவரை
பெற்றோர்களாக இருந்த ஆண்டவரே, ஆவிக்குரிய பெற்றோர்களாக இருந்த ஆண்டவரே, அவங்களை வழிநடத்தவும் அவங்களுக்கு போதிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம், நல்ல ஒரு தேசத்தை உருவாக்குவோம். அதுக்கு முன்பு நல்ல ஒரு குடும்பத்தை, கர்த்தருக்கு பயந்த குடும்பத்தை கட்டுவோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து, என்னுடைய எல்லா நோய்களும் குணமாக்கி, இன்ன கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூற்றி, எல்லா நன்மையினாலும் நிரப்பி, கழுகுக்கு ஒப்பான பால வயிறை சுகத்தையும் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமென். தேவாதி தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் ஆசீர்வாதமும் உங்களோடும் நின்னோடும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.